யுத்த களம், சரமாரியாக எறிகணைகளும் குண்டுகளும் வீழ்ந்து வெடிக்கின்ற களத்திலே நின்று கொண்டு அடுத்த கணம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே குண்டு விழுந்த திசைகளை நோக்கி நாளாந்தம் 5-6 இடங்களுக்கு பயணிக்கின்ற ஒருவன் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து அந்த பிரசுரங்களை மறுநாள் காலையிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை சுரேன் கார்த்திகேசு செய்து வந்திருக்கிறார். இவ்வாறு தன் பக்கத்திலே இடதுபுறமும் வலதுபுறமும் முன்னாலும் பின்னாலும் என்ற அத்தனை பேரையும் படிப்படியாக இழந்து வருகின்ற அந்த காட்சிகளை அவர் அப்படியே கண்முன்னால் தான் பார்த்த உணர்ந்த விடயங்களை எந்தவித பிசகும் இல்லாமல் ஒப்புவித்திருக்கிறார். சர்வதேச நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே அத்தனை ஊடகங்களும் அதை அட்டைப்படங்களாக பயன்படுத்தி கொண்டன. அவர் அந்த படத்தை எடுப்பதற்கு துணிந்த அளவுக்கு அந்த சிறுமியை காப்பாற்றுவதற்கு துணியவில்லையே. அவருடைய மனிதாய்வானம் செத்துவிட்டதா என்ற விமர்சனங்கள் அதிகமாக இருந்தன. அதனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற விருதை பெற்ற போதிலும் கூட தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்று. ஒரு ஒளிப்படம் என்பது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதற்கு இந்த ஒரு சில உதாரணங்களை நான் குறிப்பிட்டாலும் கூட இந்த புத்தகத்திலே நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்கின்றன. இதை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய நீதிக்காக பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதில்தான் எங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. கடந்த ஆண்டு வரைக்கும் ஒரு அமைப்பு தமிழின படுகொலையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்கள் வார்த்தைகளிலே சொல்வதில்லை, எழுத்திலேயே சொல்வதில்லை, எங்களுக்கு அப்படித்தான் அறிவுறுத்தப்பட்டது என்று சொன்னது. எனக்கு என்ன கொடுமை நடந்தது என்பதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். என் குடும்பத்துக்கு என்ன கொடுமை நடந்தது என்பதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை கேட்கின்ற அத்தனை உரிமையும் உலக சட்டங்களின் பிரகாரம் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனங்களும் மறக்க முடியாது. ஜனநாயக உலகத்தினுடைய அரசியல் சாசனங்களின் பிரகாரமும் அதனை மறுக்க முடியாது. அந்த சிறுவனுக்கும் அந்த சிறுமிக்கும் என்ன நடந்தது? உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் ஒருவேளை தப்பித்திருந்தால் அவர்களை யார் காப்பாற்றியிருப்பார்கள்? யார் பராமரித்திருப்பார்கள்? இதற்கு நீதி பெற்றுக் கொடுப்பது யார்? தமிழின படுகொலை நடைபெறவில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றவர்களுக்கு துணை போகிறோமா? இல்லை, தமிழின படுகொலை நடைபெற்றது என்பதை நிரூபிக்கும் வகையிலே சத்தமாக உரத்து சொல்ல போகிறோமா? அடுத்த உரையாளர் இந்த புத்தகங்கள் பற்றி கொஞ்சம் ஆழமாக வாசித்து அதை பேச தான் அடுத்த உரையாடலை நான் கேட்டுக்கொண்டேன். ஊடகராக உங்கள் மத்தியிலே அறிமுகமானவர், ஒலி ஊடகராக உங்களுக்கு மத்தியிலே அறிமுகமானவர், நீண்ட காலமாக சிஎம்ஆர் வானொலி ஊடாக உங்களுக்கு அறிமுகமானவர், இப்பொழுது ஒரு சுயாதீன ஊடகங்களான எக்கோ மீடியா என்ற ஊடகம் ஊடாக சமூகத்தின் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசி வருகின்ற ஒருவர், நல்ல வாசிப்பாளர், கருத்தாளர் உதயன் எஸ். பிள்ளை இந்த நூல் குறித்து பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். போரின் சாட்சியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூல் அறிமுக விழாவுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஒரு காத்திரமான படைப்புகள் புதியவர்களால் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற, அங்கீகரிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு எங்களுடைய சமூகம் வர வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று இந்த புத்தகத்துக்கும் அந்த புத்தகத்தை எழுதிய ஊடகவியலாளர் சுரேன் கார்த்திகேசு அவருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த விழாவுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. ஊடக தோழமையோடு இந்த புத்தகத்தை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். தமிழ் சமூக மட்டத்தில் அனைத்து தரப்பினருக்கும் இந்த புத்தகம் சென்று சேர வேண்டும் என்ற முயற்சியை எடுத்து இந்த வெளியீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தேசியம் ஊடகத்தினுடைய ஆசிரியர் லங்கதாஸ் பத்மநாதனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இன்று ஏற்கனவே உரையாளர்களாக கலந்து கொண்ட மற்றும் உரையாற்றவிருக்கின்ற உரையாளர்களுக்கும் நன்றி. ஆழமாக படித்துவிட்டு நான் பேச வந்திருப்பதாக
லங்கதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் இந்த புத்தகம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் தரப்பட்டு படித்துவிட்டு சொல்லுங்கள் உதயன், இது தொடர்பாக உங்களால் பேச முடியுமா என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக வேண்டாம், நான் உரையாற்ற வரவில்லை என்று தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் ஆழமாக படிப்பதல்ல, ஆழமான வழிகளை தரக்கூடிய ஒரு புத்தகம். 316 பக்கங்களை கொண்டதாக அமைந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 4 நாட்கள் சென்றது நான் அதனை படித்து முடிப்பதற்கு. நேற்று இரவு தான் படித்து முடித்தேன். அதன் பின்னரும் கூட என்னை சுவாதீனப்படுத்திக் கொள்வதற்கு மிக சிரமமாக இருந்தது. ஒவ்வொரு பக்கங்களையும் புரட்டுகின்ற பொழுது, ஒவ்வொரு வரிகளையும் நாங்கள் படிக்கின்ற பொழுது அது மிகவும் வலிமையான வலியை கொடுக்கின்ற வகையிலே இந்த புத்தகத்தினுடைய தரவுகள், அது கொண்டு செல்லுகின்ற அந்த கதை களம் என்பன அமைந்திருக்கின்றன. சுரேன் கார்த்திகேசு அவர்கள் கனடாவுக்கு சன்சி கப்பலினூடாக 2010ஆம் ஆண்டு வருகை தந்தார். நாங்கள் இப்பொழுது 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இதுவரைக்கும் 15 ஆண்டுகளிலே அவருக்கு ஒரு அகதி அந்தஸ்து உரிமை கிடைக்கவில்லை. அதற்காக அவர் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலே அந்த போராட்டத்துக்கு மத்தியில்தான் இவருடைய இந்த 14 ஆண்டு கால முயற்சியின் பயனாகத்தான் இந்த புத்தகம் சாத்தியப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு 14 ஆண்டுகள் தேவையா? அப்படின்னு எழுதிவிட்டார். இது ஒரு புனை கதை அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட விடயம் சார்ந்து வசீகரிக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி, இலக்கிய திறமைகளை பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அல்லது ஒப்புவிக்கின்ற ஒரு படைப்பு இது அல்ல. தான் அனுபவித்த வலிகளை, வேதனைகளை, தான் கண்ட கொடுமைகளை, கொடூரங்களை அப்படியே அப்பட்டமாக வரிகளாக்கி இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. அதில் எந்த இடத்திலும் மிகைப்படுத்தல் கிடையாது. சில வேளைகளிலே படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இதனை கொஞ்சம் செதுக்கி இருக்கலாம், இந்த வார்த்தைகளை, இந்த பந்திகளை செதுக்கி இருக்கலாம் அல்லது சுருக்கி இருக்கலாம் என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அப்படி அவர் செய்திருந்தால் அது ஒரு வரலாற்று சாட்சியமாக இருந்திருக்காது. இது ஒரு சத்தியத்தின் படைப்பாக அந்த எழுத்தாளரால், ஊடகவியலாளரால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளராக யார் இருக்க முடியும்? அவருடைய தகமைகள் என்ன என்ற பல விவாதங்கள் இப்பொழுது சூடு பிடித்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்கள் அனைத்தையுமே இலகுபடுத்திவிட்ட ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். செல்ஃபோன் வைத்திருக்கின்ற எவருமே தன்னை மீடியா என்று சொல்லிக்கொள்ளலாம். அண்மையிலே நான் பேசுகின்ற பொழுது ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிட்டார், தன்னை ஊடகவியலாளர் என்று நீங்கள் குறிப்பிடாதீர்கள் என்று சொன்னார். ஏனென்று கேட்டேன். இப்பொழுது கையிலே ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே என்னை பத்திரிகையாளர் என்றே குறிப்பிடுங்கள் என்று சொன்னார். அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விளக்கமாக இருந்தது. இது போன்ற ஒரு கருத்தை முன்னர் ஒரு காலத்தில் அரசியல் ஆய்வாளர்கள் என்ற பதத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது ஒருவர் குறிப்பிட்டார், தயவு செய்து அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லாதீர்கள், அது ஆழமான கருத்து மிக்கது, அரசியல் கருத்தாளர்கள் என்று சொல்லுங்கள் என்று. அதன் பின்னர் தான் அந்த பதத்தை சில வருடங்களுக்கு முன்னர், நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் அதனை நானே பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதன் அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளன் என்பவன் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறான்? ஊடகவியலாளராக வாழ்ந்தானா, அல்லது ஒரு மனிதாயமான பணியாளனாக வாழ்ந்தானா, அல்லது அந்த களத்திலே மக்களோடு மக்களாக துன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதனாக வாழ்ந்தானா என்ற தேடல்களுக்கு என்னிடம் விடைகள் இல்லாத ஒரு புத்தகமாக, படைப்பாக அமைந்திருக்கிறது. தானே செய்திகளை சேகரிக்க வேண்டும், யுத்த களம், சரமாரியாக எறிகணைகளும் குண்டுகளும் வீழ்ந்து வெடிக்கின்ற களத்திலே நின்று கொண்டு
அடுத்த கணம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே தோளிலே ஒரு பையை சுமந்து கொண்டு கேமராவையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு குண்டு விழுந்த திசைகளை நோக்கி நாளாந்தம் 5-6 இடங்களுக்கு பயணிக்கின்ற ஒருவன் அந்த செய்திகளை சேகரித்து அதனை கணினியிலே தானே தட்டச்சு செய்து இரவிரவாக அதற்கு வடிவமைப்பு செய்து அதுக்கான பிரசுர ஏற்பாடுகளை செய்து தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து அந்த பிரசுரங்களை மறுநாள் காலையிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை சுரேன் கார்த்திகேசு செய்து வந்திருக்கிறார். 1997ஆம் ஆண்டு ஊடகப்பணிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் மரபுசார் ஊடகத்திலே பணியாற்றிவிட்டு 3.5 ஆண்டுகள் சுயாதீனமாக இயங்கினாலும் எனக்கு இறுதியாக கிடைத்த இந்த தரவு என்பது ஆச்சரியமாக இருந்தது. ஈழநாதம் பத்திரிகை எப்படி அந்த யுத்த களத்திலே அந்த போர் சூழலுக்கு மத்தியிலே இயங்கியது என்பதற்கான ஒவ்வொரு கட்ட தரவுகளையும் அவர் பதிவிடுகிறார். ஒரு நடமாடும் அச்சகத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்று இரவு ஒரு இடத்தில் தரித்திரண்டு அந்த பத்திரிகைகள் பிரசுரம் செய்யப்படும், அச்சடிக்கப்படும். அதே இடத்தில் மறுநாள் நிற்க முடியாது, பிறிதொரு இடத்துக்கு கொண்டு நகர்த்தப்படும். அங்கிருந்து மீளவும் பிரசுரங்களை செய்வார்கள். மர நிழலிலே மணல் தரையிலே உட்கார்ந்து அதிலே கணனியை வைத்து அதிலே தட்டச்சை செய்து அந்த பிரசுரங்களை செய்திருக்கிறார்கள். இது நாளாந்தம் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக தொடர்ச்சியாக இறுதிப்போர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நடந்திருக்கிறது. பார ஊர்தியிலே வைத்துத்தான் இந்த மொபைல் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற நடமாடும் அச்சகமாக அந்த ஈழநாதம் பத்திரிகை இயங்கி வந்திருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு கால கொடுமை என்பதற்கு அப்பால் தமிழர்கள் எந்த அளவு கடினங்களுக்கு மத்தியிலும் ஊடகப் பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதற்கான சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. இதில் நான் அந்த ஊடகப் பணி என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இதில் இந்த ஊடகவியலாளன் யார், எவ்வாறான தகமைகளை கொண்டிருக்கிறான் என்று வருகின்ற பொழுது ஒருவன் தான் பார்க்கின்ற விடயங்களை அப்படியே வரிகளாக்கி அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணி பல்வேறு கட்டங்களை கடந்துதான் அது அச்சு ஊடகமாகவோ ஒளி ஊடகமாகவோ சென்று சேர்க்கிறது. அந்த முதல் அத்தியாயத்திலிருந்து இறுதி அத்தியாயம் வரைக்கும் இறுதியிலே அவரோடு கிட்டத்தட்ட 12-15 பேர் பணியாற்றியிருக்கிறார்கள். சாதாரணமாக இயங்கக்கூடிய அலுவலகம் அல்ல. எங்கே இரவு பொழுதை கழிக்கப் போகிறோம், எங்கே பகல் பொழுதை கழிக்கப் போகிறோம் என்று தெரியாத காலகட்டத்திலே பயணிக்கின்ற பொழுது அவரோடு பயணித்த ஒவ்வொருவராக செத்து மடிகிறார்கள். எறிகணையில் வீழ்ந்து சாகிறார்கள், பல்குழல் குண்டு தாக்குதலில் சாகிறார்கள், விமான குண்டு தாக்குதலில் சாகிறார்கள், அத்தோடு ஸ்னைப்பர் தாக்குதலில் சாகிறார்கள். இவ்வாறு தன் பக்கத்திலே இடதுபுறமும் வலதுபுறமும் முன்னாலும் பின்னாலும் நின்ற அத்தனை பேரையும் படிப்படியாக இழந்து வருகின்ற அந்த காட்சிகளை அவர் அப்படியே கண்முன்னால் தான் பார்த்த உணர்ந்த விடயங்களை எந்தவித பிசகும் இல்லாமல் ஒப்புவித்திருக்கிறார். இதனால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதை படிக்க முடியாது, அதை பேச முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த புத்தக வெளியீட்டை தவிர்த்திருக்கலாம் என்று நான் நினைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன். இது அவருடைய ஊடக பணி சார்ந்த ஒரு விடயம். அவருக்கு இது அன்றாட விடயமாக மாறிவிட்டது. பிணங்களின் மேல் பிணங்களை கடந்து நடப்பதும் காயம்பட்டவர்களை தூக்கி சுமந்து செல்வதும் என்பது நாளாந்த விடயமாகிவிட்டதனால் அவருடைய உணர்வுகள் மரத்து போய்விட்டன. ஒருவேளை அது மரித்தும் போயிருக்கலாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் அவருடைய இந்த ஊடக பணி தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கான பல சான்றுகளை அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர் ஒப்புவித்திருக்கிறார். ரஞ்சித் யோசப் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நானும் இங்கே சற்று சேர்த்துக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். வியட்நாம் யுத்தத்தின் போது அந்த 9 வயது சிறுமியை பற்றி குறிப்பிட்டிருந்தார். எரிகுண்டு காயங்களோடு நிர்வாணமாக ஓடி வருகின்ற அந்த காட்சியை நிக் ஊட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர் படமாக்கியிருந்தார். அது எந்தளவுக்கு சர்வதேச ரீதியிலே முக்கியத்துவம் பெற்றது, எந்த அளவுக்கு வியட்நாமிலே ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற
அந்த பரப்புரைக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்பதை வரலாறு என்று நிரூபித்திருக்கிறது. அதிலே காயம்பட்ட பெண் கனடாவில் தான் வசித்து வருகிறார். மனிதனையே பணியாற்றி வருகிறார். போரை தவிர்ப்பதற்கான செயல் திட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார். இது ஒரு 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 ஒளிப்படம் என்பது 1000 சொற்களுக்கு சமானமானது என்று சொல்லப்படுகின்ற அந்த தத்துவார்த்தத்தை எங்களுக்கு பறைசாற்றியிருக்கிறது. அதே போன்ற இன்னொரு சம்பவம் 1993ஆம் ஆண்டு தெற்கு சூடானில் நடைபெற்றது. கெவின் கார்ட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர், நியூயார்க் சஞ்சிகையினுடைய ஊடகவியலாளர் எடுத்த படம். அங்கே பசி, கொடுமை, பட்டினிச்சாவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுமி மயங்கி விழுகின்ற கட்டத்திலே குந்திய நிலையில் இருக்கிறாள். அவளுக்கு பின்னால் அந்த சிறுமியை கொத்தி உணவாக உட்கொள்வதற்கு பிணம் தின்னும் கழுகு காத்திருக்கிறது. அவர் எடுத்த அந்த படம் புலிட்சர் விருது உட்பட பல விருதுகளை சுவீகரித்து கொண்டது. சர்வதேச நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே அத்தனை ஊடகங்களும் அதை அட்டைப்படங்களாக பயன்படுத்தி கொண்டன. இது 93ஆம் ஆண்டு நடக்கிறது. 94ஆம் ஆண்டு அந்த கெவின் கார்ட்டர் என்பவர் கொலை செய்து மரணம் எய்துகிறார். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். அவர் போரை பார்த்தவர், போரின் கொடுமைகளை பார்த்தவர், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர். அதன் காரணமாகத்தான் அவர் கொலை செய்து கொண்டார் என்று. அது ஒரு காரணங்களில் ஒன்று. அதில் சொல்லப்பட்ட இன்னொரு காரணம், அவர் அந்த படத்தை எடுப்பதற்கு துணிந்த அளவுக்கு அந்த சிறுமியை காப்பாற்றுவதற்கு துணியவில்லையே. அவருடைய மனிதாபிமானம் செத்து விட்டதா என்ற விமர்சனங்கள் அதிகமாக இருந்தன. அதனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற விருதை பெற்ற போதிலும் கூட தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்று. இங்கே சுரேன் கார்த்திகேசுவை நான் பார்க்குற பொழுது அவர் சொல்லுகின்ற அத்தனை எண்ணிக்கைகளையும் கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல் எண்ணிக்கையிலானவர்களை, காயமடைந்தவர்களை அவர் காப்பாற்றியிருக்கிறார். செய்தி சேகரிக்க சென்ற ஒவ்வொரு தருணத்திலும் காயம்பட்டு நிலத்திலே கிடக்கின்ற அத்தனை பேரையும் புரட்டி பார்த்து உயிரோடு இருப்பவர்களை முடிந்த வரையிலே ஏனையவர்களுடைய துணை கொண்டு வாகனங்களிலே ஏற்றி ஏதோ ஒரு வகையிலே மருத்துவமனைகளுக்கு, நடமாடும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதிலே அவருடைய பங்கு அளப்பெரியது. ஆகவே அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்தோ, அந்த மனிதாபிமானம் அற்றவர் என்ற நிலைகளை கடந்தோ பார்க்கிற பொழுது இவர் ஒரு மனிதாபிமான பணியாளராக அந்த களத்திலே நின்று சேவையாற்றியிருக்கிறார். இந்த ஒளிப்படங்கள் எந்தளவுக்கு தாக்கம் செலுத்தும் என்ற இன்னொரு விடயத்தையும் நான் சொல்லுகிறேன். 2015ஆம் ஆண்டு சிரியாவிலே போர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்திலே துருக்கிய கடற்கரையிலே அலன் கேடி என்று சொல்லப்படுகின்ற 2 வயது சிறுவனுடைய குழந்தையினுடைய உடல் கரையொதுங்குகிறது. அதை ஒரு துருக்கிய சுயாதீன ஊடகவியலாளர் படம் பிடித்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். அதன் பின்னர் தான் சிரியாவில் இருக்கக்கூடிய அகதிகளுடைய அவலங்கள் தொடர்பாக சர்வதேச மட்டத்திலே அதீத கவனம் செலுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டு கனடாவிலே தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே மிக பிரதானமான பேசு பொருளாக கனேடிய அரசியல்வாதிகள் அதனை தவிர்த்துவிட்டு தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஒளிப்படம் அமைந்தது. ஒரு ஒளிப்படம் என்பது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதற்கு இந்த ஒரு சில உதாரணங்களை நான் குறிப்பிட்டாலும் கூட இந்த புத்தகத்திலே நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்கின்றன. அதிலே மக்கள் கொல்லப்படுகின்ற காட்சிகள், சிறுவர்கள் விழிகள் பிதுங்கி துப்பாக்கிச் சூட்டு சன்னங்கள் பட்டு, எறிகணை குண்டு சன்னங்கள் பட்டு இறந்து கிடக்கின்ற காட்சிகள், அண்ணன், தங்கை, அக்காள் என்று குடும்பமாக பலர் இறந்து போகின்ற காட்சிகள் இருக்கின்றன. அதைவிட ஒவ்வொரு காட்சிகளையும், ஒவ்வொரு அனுபவங்களையும், படங்கள் இல்லாத தருணங்களிலே தான் கண்ட அவலங்களையும், அந்த கோரத்தையும், அத்தனை வலிகளோடும் அந்த வலிகளுடைய
செறிவு குறையாமல் ஒப்புவித்திருக்கிறார் இந்த புத்தகத்திலே. இதை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய நீதிக்காக பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதில் தான் எங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. ரஞ்சித் சொன்னது போல படைப்பாளிகள் இதிலே கணிசமான பங்கு ஆற்ற முடியும். யூதர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை கடந்து அதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட பின்னரும் கூட இன்னமும் அதனை தங்களுடைய படைப்புகள் ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் அவா கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த அளவுக்கும் அவர்கள் தங்களுடைய அந்த இயங்கு நிலையிலிருந்து விலகியதில்லை, விட்டுக் கொடுப்புகளை செய்ததில்லை. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழின படுகொலை இடம்பெற்றதா, தமிழின படுகொலைக்கு சாட்சியம் உண்டா, தமிழ் இன படுகொலையை சர்வதேச அரங்கத்திலே நிரூபிக்க முடியுமா என்ற கேள்விகளை நாங்கள் கேட்டு நிற்கின்ற சமகாலத்திலே நாங்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த களத்திலே நின்ற ஒருவர், அவர் ஒரு ஊடகவியலாளர், ஒரு மனிதாய்வான பணியாளராக பணியாற்றியிருக்கிறார், ஒளிப்பட பிடிப்பாளராக, ஒளிப்பட ஊடகவியலாளராக பணியாற்றியிருக்கிறார். அவர் தான் கண்ட காட்சிகளை, அனுபவங்களை காலத்தோடு குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கிறார். இதுபோன்ற பல பதிவுகளை அங்கே வாழ்ந்த காலத்திலே அவலங்களை எதிர்கொண்ட மக்கள் பலரும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோராலும் தாங்கள் அனுபவித்த துன்பங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது, எழுத்துக்களால் வெளிப்படுத்த முடியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் அது சாத்தியப்படுகிறது. அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் சுரேன் கார்த்திகேசு அவருடைய படைப்பும் அவருடைய பங்களிப்பும் என்பது காலத்தின் வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய ஒரு காலத்தினுடைய ஒரு மிக காத்திரமான அத்தியாயம் என்பதை இந்த வழியிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை படித்தவன் என்ற அடிப்படையிலே இதில் எங்கே தொடங்கி எங்கே முடிப்பதென்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு புத்தகம். முன்னர் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக நீங்கள் இடைவிடாமல் படிக்கவே முடியாது. போர் நடைபெற்ற காலத்திலே ஒரு ஊடகவியலாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக, செய்திகளை வாசிப்பவனாக நாளாந்தம் அந்த செய்திகளை மக்களுக்கு கனடாவிலே கொண்டு சேர்த்தவன் என்ற அடிப்படையிலே எங்களுக்கும் மன உளைச்சல் இருந்தது. இன்று வரைக்கும் அது இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் அதிலிருந்து விலகி ஓரளவுக்கு மாற்றங்களை தேடி ஓடலாமா என்று பார்க்குற பொழுது அந்த பழைய நினைவுகளை மீட்டு கிளறி இருக்கிறது இந்த புத்தகம். 2009ஆம் ஆண்டு டொரண்டோவிலும் ஒட்டுவாவிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வரிசையாக நின்று ஓலமிட்டு எங்களுக்கு நீதி வேண்டும், இனப்படுகொலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அந்த மக்கள் ஓலமிடுகின்ற பொழுது அதனை செய்தியாக்கியவன் நான். நேரலையோடாக உலகத்துக்கும் கனடாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்த அந்த பங்களிப்பாளர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையிலே அந்த வலிகள், சுமைகள் எனக்கு தெரியும். அதை ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் நாங்கள் இதையே படிக்கிறோம், இதையே சிந்திக்கிறோம், இதையே ஒப்புவிக்கிறோம் என்பது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அந்த பாதையினூடாக பயணித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் நாங்கள் அதை செய்தியாக உள்வாங்கி கிடைத்த படங்களை பார்த்து, காணொளிகளை பார்த்தவர்கள். ஆனால் இந்த சுரேன் கார்த்திகேசு அந்த களச்சூழலில் ஒருவனாக நின்று வாழ்ந்து அந்த அபாயங்களில் இருந்து இறுதியாக மீண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சாட்சி. அவருடைய இந்த புத்தகம் தொடர்பாக அவரோடு பேசலாம் என்று 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு சிறிய நேர்காணல் ஒன்றை செய்யலாம் என்று எடுத்த பொழுது அவர் எந்த அளவுக்கு அதை உரையாடல் ஊடாக வெளிப்படுத்துவார் என்ற தயக்கம் எனக்கு இருந்தது. குறுகியதாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், நான் இறந்த பின், நான் இல்லாத போது, அவர் இப்படித்தான் குறிப்பிட்டார், நான் இல்லாத போதும் இது ஒரு சாட்சியமாக இருக்கும் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் என்று. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் அவர் இருக்கின்ற பொழுது அந்த நீதி கிடைக்காதா? அதற்கு எங்களுடைய மக்கள் துணை போக மாட்டார்களா? ஊடகவியலாளர்கள், படைப்பாளிகள், கலை ஆர்வலர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு இவ்வாறான விடயங்களை கொண்டு சேர்ப்பதற்கு காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறது என்ற வினாவை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். யாரும் செய்யவில்லை என்று சொல்லவில்லை.
பல முயற்சிகள் எடுக்கிறார்கள், உதிரிகளாக எடுக்கிறார்கள், அமைப்புகள் சார்ந்து எடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த 16 ஆண்டுகளிலே, போர் முடிந்த 16 ஆண்டுகளிலே எந்த அளவுக்கு இதிலே வெற்றி அடைந்திருக்கிறோம் என்று ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, கடந்த ஆண்டு வரைக்கும் ஒரு அமைப்பு தமிழின படுகொலையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்கள் வார்த்தைகளிலே சொல்வதில்லை, எழுத்திலேயே சொல்வதில்லை, எங்களுக்கு அப்படித்தான் அறிவுறுத்தப்பட்டது என்று சொன்னது. ஒரு சமூக குழு ஒன்று அதற்காக ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் தான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கூறினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது வெறும் வார்த்தையுடன் போகிறதா? அதனை கடந்து அது பரப்புரை ரீதியாக எம்மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே எந்தளவுக்கு காத்திரமாக பங்களிக்கப் போகிறது என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த 15 ஆண்டுகளாக ஒரு சிலரை தவிர எத்தனை பேர் தமிழின படுகொலை என்று ஒரு அமைப்பு சொல்லவில்லையே என்று அதற்கான வித்தியாசங்களை புரிந்திருக்கிறீர்கள். போர்க்குற்றம் வேறு, மனித உரிமை மீறல் வேறு, மனித குலத்துக்கு எதிரான குற்றம் வேறு, இன சுத்திகரிப்பு வேறு, இன படுகொலை வேறு. ஜெனோசைட் என்ற ஒற்றை பதம் ஆங்கிலத்தில் பல அர்த்தங்களை கொடுக்கிறது. அது எவ்வாறு சட்ட ரீதியாக அங்கீகாரத்தை பெறுவதற்கு, அரசியல் ரீதியாக அங்கீகாரத்தை பெறுவதற்கு எங்களுடைய மக்கள் தரவுகள் ஊடாக, தகவல்கள் ஊடாக, சாட்சியங்கள் ஊடாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்மை நோக்கி கேட்க வேண்டும். இதிலே சரிக ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஒரு சட்ட புலமையாளராக, இளம் சட்டத்திறனியாக உருவாக இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து இல்லை, நாங்கள் இதற்காக போராட வேண்டும் என்ற நம்பிக்கை புது ஒளியை பாய்ச்சி இருக்கிறார். ஆனால் சில சட்டவாளர்கள் இல்லை, அப்படி நடக்கவில்லை, அப்படி நடந்ததை நாங்கள் சொல்ல முடியாது, அதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். எனக்கு உடல் நடுங்குகிற அளவுக்கு காய்ச்சல், நான் மருத்துவமனைக்கு போகிறேன். அங்கு போய் மருத்துவமனையிலே காய்ச்சல் என்று சொன்னால் உள்ளே விட மாட்டார்கள். தலையடிக்கு மருந்து தாருங்கள் என்று கேட்போம் என்று நான் சொல்லலாமா? எனக்கு என்ன கொடுமை நடந்தது என்பதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். என் குடும்பத்துக்கு என்ன கொடுமை நடந்தது என்பதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை கேட்கின்ற அத்தனை உரிமையும் உலக சட்டங்களின் பிரகாரம் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனங்களும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டின் ஜனநாயக உலகத்தினுடைய அரசியல் சாசனங்களின் பிரகாரமும் அதனை மறுக்க முடியாது. போராட்டம் என்றால் என்ன? போராட்டம் என்பது என்னென்ன வடிவங்களை கொண்டது? அறவழி போராட்டம், அகிம்சை போராட்டம், சத்தியாகிரக போராட்டம் என்ற பல பதங்களூடாக வளர்ந்தவர்கள் நாங்கள். தந்தை செல்வா செய்கின்ற பொழுது அது இனித்தது. ஆனால் எங்கள் உரிமையை சிலர் மறுக்கிறார்கள், எங்கள் இனப்படுகொலையை தடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று ஒரு மக்கள் குழு கோஷம் எழுப்புகின்ற பொழுது அது வன்முறையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. சில வன்முறை சார்ந்த சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை. அதை இதிலே மீளவும் சொல்லி வைக்கிறேன். எல்லோருக்கும் புரிந்த ஒரு சம்பவம் என்பதன் காரணமாக சொல்லுகிறேன். வன்முறைகளை நாங்கள் சொல்லவில்லை, மனித உரிமைகளை சொல்கிறோம். அந்த மனித உரிமைகளை நாங்கள் சத்தமாகத்தான் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதிலே கொடுமை எம்மக்களுக்கே நாங்கள் அதனை சொல்ல வேண்டியிருக்கிறது. உரத்து பேசுவதும் சத்தமாக பேசுவதும் அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான். பேனா மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று நவீனத்திலே பேனா பாவித்து எழுதுவது குறைந்து வருகிறது. ஆகவே அதை ஒரு பொதுப்படையாக எழுத்து என்றே வைத்துக் கொள்வோம். எழுத்து மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தினுடைய ஒரு படைப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஏதோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம், பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் செல்லாமல் ஒரு முறை அந்த 316 பக்கங்களையும் படியுங்கள். மனம் விட்டு படியுங்கள். அழுகை வந்தால் அழுங்கள், கோபம் வந்தால் அதையும் தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கோபம்தான் வர வேண்டும், குறைந்தபட்சம் வேதனையாவது வர வேண்டும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதன் ஊடாக மட்டும்தான் நீங்கள் அந்த மக்களுக்கான அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பாதையை நோக்கி நகர முடியும். இன்று எவ்வாறான தொனியிலே நான் பேசுவது என்பது எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு சில சம்பவங்களை இதில் நிறைவாக கூறிக்கொண்டு இன்றைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.
சுரேன் கார்த்திகேசு மக்களுடைய அந்த அவலங்களே அவர்கள் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் சாட்சியங்கள் அற்ற யுத்தம். ஐக்கிய நாடுகள் சபை இருக்கவில்லை, சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இருக்கவில்லை, போர் நிறுத்த கண்காணிப்பாளர்கள் களத்தில் நிற்கவில்லை, தகவல் தொழில்நுட்பங்கள் துண்டிக்கப்பட்டு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் இல்லாத ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த ஒவ்வொரு கொலைகளாக படுகொலைகளாக வர்ணிக்கின்ற பொழுது சுரேன் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், தான் சென்ற பொழுது எறிகணை வீழ்ந்து மக்கள் இறந்து கிடக்கின்ற இடத்துக்கு சென்ற பொழுது 5 பேரின் உடல்கள் இருக்கின்றன. ஒரு 15 வயது சிறுவன் அழுது கொண்டிருக்கிறான், ஓலமிட்டு அழுது கொண்டிருக்கிறான். அவனுக்கு பக்கத்திலே அவனுடைய இளைய சகோதரி நிற்கிறாள். என்னவென்று பார்த்தால் அவனுடைய பெற்றோர் இருவரும் இறந்து விட்டார்கள். 2 சகோதரிகள், ஒரு இளைய சகோதரன் இறந்துவிட்ட நிலையிலே அவன் அழுது கொண்டிருக்கிறான். அவருக்கு வேறு யாருமே இல்லை, உறவினர்கள் யாருமே இல்லை. அந்த நேரத்திலே இவர் உதவிக்கு சென்று எவ்வாறு உதவி செய்யலாம் என்று ஏனையவர்களோடு பேசி அவர்களுடைய உடல்களை எவ்வாறு அடக்கம் செய்வதென்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் இவருடைய கையை பிடித்து கேட்கிறான், அண்ணா எனக்கு பசிக்கிறது, மன்னிக்க வேண்டும், ஆமாம் எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பீர்களான்னு கேட்குறான். இவருடைய சட்டைப்பையிலே 20 ரூபாய் மட்டும் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு உணவு சிற்றுண்டி சாலைக்கு அவனை அழைத்து சென்று உணவு வாங்கி கொடுக்கிறார். ஒரு பானம், ஒரு பிளெயின் டீயும் ஒரு தேநீரும் வாங்கி கொடுக்கிறார். அதன் பின்னர் அந்த சிறுவன் கேட்கிறான், எங்கள் குடும்பத்தில் இருந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்வீர்களா என்று. அப்படியே நான் 20 நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தெருவை கடந்து சென்று தெருவிலே சென்ற ஒரு லேண்ட் மாஸ்டரை மறித்து அவரிடம் உதவி கோரி அதன் பின்னர் அந்த லேண்ட் மாஸ்டரிலே 5 பேருடைய உடலையும் சேர்த்து எங்கே புதைப்பதென்று தெரியாமல் ஒரு இடத்தை தெரிவு செய்து அருகிலிருந்து வீட்டிலிருந்து மண்வெட்டியை பெற்று கிடங்கு வெட்டி அந்த 5 உடல்களையும் ஒரு கிடங்கில் போட்டு மூடிவிட்டு செல்லுகின்ற பொழுது அந்த இடைப்பட்ட நேரத்தில் யாரோ ஒருவர் அந்த சிறுவனை அடையாளம் கண்டு தெரிந்து கொண்டு இவர்களோடு வந்து உதவி புரிந்திருக்கிறார். அதன் பின்னர் அந்த சிறுவனை தெரிந்த ஒரே ஒரு நபர், அந்த நபர் என்பதன் காரணமாக அந்த சிறுவனையும் அவருடைய இளைய சகோதரி சிறுமியையும் அவர்களோடு அனுப்பி வைக்கிறார். எனக்கு கேள்வி, அந்த சிறுவனுக்கும் அந்த சிறுமிக்கும் என்ன நடந்தது? உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் ஒருவேளை தப்பித்திருந்தால் அவர்களை யார் காப்பாற்றியிருப்பார்கள்? யார் பராமரித்திருப்பார்கள்? 15 வயது சிறுவன் இப்பொழுது 16 ஆண்டுகள் கடந்து 31 வயதாக இருக்கும். இதற்கு நீதி பெற்றுக் கொடுப்பது யார்? தமிழின படுகொலை நடைபெறவில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றவர்களுக்கு துணை போகிறோமா? இல்லை, தமிழின படுகொலை நடைபெற்றது என்பதை நிரூபிக்கும் வகையிலே சத்தமாக உரத்து சொல்ல போகிறோமா? இன்னொரு சம்பவம் சொல்லுகிறேன். இளநாதம் பத்திரிகை இடம்பெயர்ந்து ஒரு காரியாலயத்திலே இயங்கி வருகின்ற பொழுது அருகிலிருந்து சிறுவன் அடிக்கடி வந்து போவானாம். பாடசாலை விட்டவுடன் தங்களுடைய அலுவலகத்திலே அதிக நேரம் செலவிடுகின்ற ஒரு சிறுவன் என்று ஆகலும் சிறுவன் அல்ல, வளர்ந்துவிட்ட சிறுவன். அவருக்கு அந்த வயதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு கை சூப்புகின்ற பழக்கம் இருந்தது. அவனுக்கும் ஒரு இளைய சகோதரன் இருந்தான். அடிக்கடி பகடி விடுவது, அவனை ஏளனம் செய்வதென்று பல விடயங்கள் எல்லாம் நடக்கும். குளப்படிக்கார பையன். ஒரு நாள் திடீரென்று எறிகணை விழுகிறது. அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகிலே வீழ்ந்த எறிகணையில் ஒரு துண்டு அவன் தலையின் பின்புறத்தை கூதி செல்லுகிறது. படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவன் முகம் கூப்புறப்படுத்து விரல் சூப்பியபடியே மாண்டு போகிறான். ஓடிச் சென்று அந்த உடலை தூக்குகிற பொழுது அவன் சூப்பிய கை கீழே விழுகிறது.
இந்த காட்சி வார்த்தைகளாக வரிகளாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதனால் தான் சொன்னேன், அலன் குர்தி என்று சொல்லப்படுகின்ற 2 வயது சிறுவன் இறந்த செய்தி உலகத்தை உலுக்கியது. ஆனால் எங்களுக்கு தேவையான புதிய ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்தும் உலகம் எங்களை பார்த்து இன்னமும் இறங்கவில்லை. ஆனால் ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். 2009 இன்று வரையான காலத்தை நாங்கள் பார்த்தால் அது மிகப்பெரிய பாரிய மாற்றம். ஒடுவாவிலே முழந்தாளிட்டு இளைஞர்கள் அவலை கோலமிட்ட அந்த காட்சி எனக்கு இன்னும் கண்முன்னே இருக்கிறது. என்னிடம் அதற்கான காணொளியும் இருக்கிறது. அப்பொழுது யாருமே எட்டி பார்க்கவில்லை. அப்போதைய NDP தலைவர் ஜக் லெய்டனை தவிர வேறு அரசியல்வாதிகள் எமக்கு ஆதரவாக பேசவில்லை. இன்று எம்மை சந்திக்க வருகிற எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழின படுகொலை நடைபெறவில்லை என்று எங்களிடம் சொல்ல முடியாது. எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் வந்தால் தமிழின படுகொலைக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அதை கடந்து நான் வெற்றி பெற்றால் ஐக்கிய நாடுகள் சபையிலே ICJயிலே அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று வேட்பாளர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு கனடா மாறியிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட கனடா தேசத்திலே இந்த வருடம் ஜனவரி மாதம் கனடாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாணங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள், MPs, கவுன்சிலர்ஸ், ட்ரஸ்டீஸ் எல்லோருக்கும் 15 பக்கங்களை கண்டு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அமைப்பினுடைய முன்னாள் தலைவரால் தமிழின படுகொலை இடம்பெறவில்லை, அவ்வாறு சொல்வது தவறு, நீங்கள் தமிழின படுகொலை என்ற பதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோள் விடுக்கின்ற ஒரு செய்தி. அதைவிட தமிழர்களுக்கென்று தனித்துவமான அடையாளம் தேவையில்லை, கலாச்சார அடையாளம் தேவையில்லை, தமிழர் மர உரிமை என்ற விடயம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்டாரியோ மாகாணத்திலே நிறைவேற்றப்பட்ட தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் என்ற அந்த கல்வி செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும், அது தேவையில்லை என்று சொல்கின்ற செய்தி நம்மவர்கள் மத்தியில் இருந்து சென்றிருக்கிறது. நாங்கள் யாரிடம் நீதி கேட்பது? எம்மை கொண்டவனிடம் நீதி கேட்பதா? எம்மை கொண்டவனுக்கு துணை நிற்கின்றவர்களிடம் நீதி கேட்பதா? தயவு செய்து இந்த புத்தகத்தை படியுங்கள், முடிந்தவரை ஏனையவர்களுக்கு கொடுங்கள். ஆனால் இந்த புத்தகத்தை படித்தவரின் அடிப்படையிலே இன்னொரு விடயம் சுரேன் கார்த்திகேசுவிடமும் இந்த படைப்பை உருவாக்க உதவியவர்களுக்கும் சொல்ல வருகின்ற ஒரு விடயம். இந்த புத்தகத்தை முழுக்க சுரேன் கார்த்திகேசு தானே எழுதி, தானே தட்டச்சு செய்து, தானே வடிவமைப்பு செய்து, தன்னுடைய சொந்த பணத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு படைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை இப்படி எழுதியிருக்கலாம், இப்படி மாற்றியிருக்கலாம் என்ற எண்ணங்கள் எழுத்தாளர்கள் மத்தியிலே தோன்றுவது இயல்பாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் நான் இதையும் சொல்லி வைக்கிறேன். ஒரு தனி மனித முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டு இது வந்திருக்கிறது. அதிலே சில பல இடங்களிலே இலக்கண பிழைகள் இருக்கின்றன, எழுத்து பிழைகள் இருக்கின்றன, ஒருமை பன்மை பிழைகள் இருக்கின்றன. இவை ஒரு காத்திரமான வரலாற்று சான்றாக செல்வதன் காரணமாக அடுத்தடுத்த பதிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அது முழுமையாக திருத்தப்பட வேண்டும், முழுமையாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அது சரியான ஒரு படைப்பாக வர வேண்டும் என்பதனை கூறி வைக்க விரும்புகிறேன். மற்றையது இன்றைய நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே சரிக்கு ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று சொன்ன அதே காரணத்தின் அடிப்படையிலே இந்த புத்தகம் தமிழில் வருவதை விட ஆங்கிலத்தில் அதனுடைய செறிவு குறையாமல் மீள் பதிப்பு செய்யப்பட வேண்டும். அதற்கு எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.